எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என்ரிச் லைஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேபி ஃபுட்டில் ஆட் பண்ணுற ஒரு ரெசிபி பார்க்கலாம். நட்ஸ் பவுடர் ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்காக நட்ஸ் பவுடர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு 100 கிராம்ஸ் பாதாம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் கேஷ்யூ எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராம் வால்நட் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நிறைய நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு பாதாமோட அவுட்டர் இதை எடுக்கிறதுக்காக தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். நல்லா பாயிலிங்கில் இருக்கிறப்ப நம்ம பாதாம் வந்து போட்டுடலாம் உள்ள. ஸோ அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணியும் வைக்கலாம், இல்லை 2 மினிட்ஸ் 1 மினிட் வந்து நீங்கள் பாயிலும் பண்ணி விடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் அந்த ஹாட் வாட்டரில் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி தோல் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணுறாங்க. டைரெக்டாக பாதாம் ஃப்ரை பண்ணிட்டு கேஷ்யூ ஃப்ரை பண்ணிட்டு வால்நட் ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, பிஸ்தாஸ் அது இதுன்ட்டு. நான் சிம்பிளாக இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணி என் பேபிக்கு இது வரைக்கும் நான் நட்ஸ் பவுடர் கொடுத்துட்ருக்கேன். இதுவுமே நான் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் இந்த இதை கட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இனிஷியலாக வந்து எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணும்போது பாதாம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்கின்லாம் எடுத்துட்டு ரொம்ப வந்து நான் ஃப்ரை பண்ணல. லைட்டாக ஃப்ரை பண்ணேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு நான் ரொம்ப நேரம் வரை அரைச்சிட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படி இருந்துச்சு, செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து நான் பாதாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் எடுக்கலாம். ஸோ செகண்ட் டைம் நான் இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி பண்ணும்போது அப்போ நான் கற்றுக்கிட்டேன், சரி நம்ம ரொம்ப நேரம் வந்து கிரைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் பாதாம் ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம வந்து பாதாமை எந்த அளவுக்கு நம்ம தோலெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா அதை ஸ்மாலராக புட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈஸியாக ஃப்ரை ஆகும் அது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணும்போதே ஒரு சவுண்ட் வரும். ஸோ இனிஷியலாக அந்த சவுண்ட் இருக்காது. ஸோ நம்ம நல்லா ஃப்ரை பண்ண நமக்கு அந்த சவுண்ட்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாதாம் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லாவே வந்து அது உடையிற சவுண்ட் நல்லா கேட்கும். ஸோ இப்போ கேஷ்யூ எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு வறுபட்டிருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி பாதாமும் வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்மளுக்கு நல்லாவே அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பாதாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பாதியாக போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் அது பாதியாக போடுறது ரொம்ப கஷ்டம். இல்லைனா வந்து நம்ம இன்னொரு பக்கமாக ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலர் டைரெக்டாக பாதாமை ஃப்ரை பண்ணி கேஷ்யூ ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறாங்க. நான் இதில் வந்து ஸ்ப்ளிட் கேஷ்யூஸ் வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா கேஷ்யூ அகைன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ நான் அந்த வேலை பண்ண வேணான்றதுக்காக ஸ்ப்ளிட் கேஷ்யூஸே வாங்கிட்டேன் 100 கிராம்ஸ். நம்ம வாங்கி ஃபுல் கேஷ்யூஸும் வாங்கி நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ட்ரையல் பேசிஸில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் வந்து சில விஷயங்கள் இது பண்ணதுனால நான் இதெல்லாம் சொல்கிறேன். இது வால்நட் கொஞ்சம் ஈஸியாகவே ஃப்ரை ஆகிடுது. கேஷ்யூவும் ஓகே தான். பட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்மாலர் பீசஸாக நம்ம போட்டு அதை ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா பவுடர் ஆகும். வால்நட் வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், அதை கூல் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டேன். பட் நான் கண்டெய்னரில் யூஸ்வலாக போட மாட்டேன். இந்த தடவை போட்டு வச்சேன். கொஞ்ச நேரம் ஆச்சு எனக்கு அரைக்கிறதுக்கு, வேற வேலையில் போயிட்டதுனால. பட் இம்மீடியட்டாக அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாவே வருது. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி அரைக்கும் போது அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து கொஞ்சம் போயிடுது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கூல் ஆனோன்னா அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் அரைச்ச பாதாம் பவுடர். ஸோ பார்த்தா பாதாம் பவுடர் இந்த தடவை எனக்கு ரொம்பவே நல்லா வந்துச்சு. நான் இதில் 200 கிராம் கேஷ்யூ எடுத்தேன். ரீசன் வந்து நான் இன்னொரு 100 கிராம் வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் இந்த 200 கிராம்ஸ் எடுத்தேன். அதனால எனக்கு வேலை கொஞ்சம் இன்னும் நிறைய இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் வந்து எப்படி டெக்ஸ்சர் வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க.
அது இந்த தடவை எனக்கு நல்லாவே வந்துச்சு பாதாம். ஸோ நல்லா நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா, தோலை உரிச்சதுக்கு அப்புறமா பாதாமை வந்து ஒரு மஸ்லின் கிளாத்ல வச்சு அதோட ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா வறுக்க ஆரம்பிப்பேன். இந்த தடவை எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்றதுனால இமீடியட்டா நான் நல்லா பயங்கரமா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உடனே நான் ஸ்டோர் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணி அரைச்சிட்டேன். இது வந்து வால்நட் அண்ட் கேஷ்யூ சேர்த்து அரைச்ச பவுடர். ஸோ இந்த தடவை எனக்கு நான் வால்நட் அண்ட் கேஷ்யூஸ் நல்லா ஃப்ரை பண்ணலையா என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் கோர்ஸாக தான் எனக்கு வந்துச்சு. ஒரு சில கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸும் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் நல்லா அது ஸ்மாலர் பீசஸாக போட்டு ஃப்ரை பண்ணி அரைக்கும் போது இன்னுமே நல்லா வரும். ஆனால் எனக்கு இந்த தடவை கேஷ்யூ அண்ட் வால்நட் வந்து கொஞ்சம் பாதாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா அரைச்சிட்டேனா இல்லை நல்லா ஃப்ரை பண்ணலையா என்னன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஈரப்பதம் வந்துருச்சு நல்லா அரைகிறதுக்கு முன்னாடியே. பாதாம் வந்து நல்லா வந்திருக்கு இந்த தடவை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அரைக்கும் போது வந்து பல்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் மாதிரி நம்ம அரைச்சிடணும். ரொம்ப நேரம் நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி ரொம்ப இதுவாயிடும். பாதாமுக்கும் வால்நட் அண்ட் கேஷ்யூக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த தடவை நான் பண்ணதுல. ஸோ இதுதான் என்னோட நட் பவுடர் ரெசிபி. ஸோ இப்போ வந்து நீங்க அந்த பாதாம் நான் தனியாக அரைச்சிருக்கேன் இந்த தடவை, எல்லாமே சேர்த்து நீங்க அரைச்சாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இதை என்னென்ன ஐட்டம்ஸ் கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணலான்றது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம இதர் பேன் கேக் மாதிரி பண்றீங்கன்னா அதில் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்க தோசையில கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எதுல வேணாலும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். பால் ஆட் பண்ணி கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அந்த சத்து போகணும், அவ்வளவுதான். ரொம்ப எக்ஸசிவாகவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எனக்கு இது எவ்வளவு கொடுக்கணும் என்னன்னா நான் ஒரு சர்டிஃபைடு பர்சனும் கிடையாது. ஸோ என் குழந்தைக்கு நான் இது மேக்ஸிமம் நான் டெய்லி கொடுக்குறேனான்னு தெரியல, பட் கொடுத்தா நான் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் கொடுப்பேன், அவ்வளவுதான். ஸோ உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ப நீங்க எப்படின்னு பார்த்துட்டு ட்ரையல் பேசிஸ்ல நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு அடிட்டிவ் நம்ம ஃபுட்டுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.